ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ப்ளே பாய் பிரின்சஸ் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ், கண்டினியூ பண்ணலாம் தான் நினச்சேன் நிறைய எபிசோட்ஸ் போட்டு. பட்டு இது கம்ப்ளீட் பண்ணுறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏன்னா 2 years ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் மினி சீரீஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, மினியாகவே முடிச்சிடலாம், ரொம்பலாம் இழுத்துட்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய பேருக்கு இந்த எஃப்எஃப் பிடிக்கும். நான் கமெண்ட் ரீசெண்டாக கூட பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. ஸ்டார்டிங்லேருந்து எனக்குமே இந்த எஃப்எஃப் ரொம்ப பிடிக்கும். பட் எண்டிங்கில் கொஞ்சமாக தான் பிடிச்சிது. ஏன்னா நான் கண்டினியூஸாக போடலை, அதனாலே அந்த வைப் விட்டு போயிடுச்சு. ஹோப் இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணால் அந்த வைப் அப்படியே கொண்டு போகலாம். நிறைய பேருக்கு கோவம் இருக்கும், ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்கன்னு. ஐ எம் சாரி. நான் இதை விட நல்லா பெட்டராக உங்களுக்கு நான் ஸ்கூல் சீரீஸ் சீக்கிரமாக போடுறேன். அண்ட் லவ் யூ லாட்ஸ். ஓகே, லாஸ்ட் எபிசோட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வயனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும், இது மாதிரி தப்பாக. அது ஜேகே நினச்சிட்டு ஜேகேவை போய் திட்டி அவங்க அம்மாலாம் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கும் ஆமாம் அது நான் தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணாததெல்லாம் அவன் மேலே பழி போட்டிருப்பான். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ இந்த இன்சிடென்ட்னால ஜங்குக்கு 1 week சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சைனீஸ் ஜேகே போகாதனால அவன் கூடயே தான் இருப்பான் 1 week ஃபுல்லாக. ஜேகேக்கு ரொம்பவே ஃபீலாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒயின் ரொம்ப நம்புவா. பட் இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான்னு ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஜன்னாவும் ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டா. ஃப்ரைடே தான் கரெக்டாக போகும்போது ஒயின் அங்கேருந்து ஓடி வரா. ஜன்னா, என்னடி இந்த 4 நாள் ஸ்கூலுக்கும் வரல, கால் பண்ணாலும் பிக் பண்ணல, என்னாச்சு உனக்கு? ஆர் யூ ஓகே? அதை நான் கேட்கணும். ஆர் யூ ஓகே? ஏன் ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிற? பின்ன உன்னை கொஞ்சுவாங்களா? மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்னோடய ஜிம்முன்னு உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். என்னை விட்டு போயிரு. ஜென்னா, என்ன ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டேன்லடி. நீ சொல்கிறதெல்லாம் கேட்டா நான் உன்னை கூட வச்சுக்கணுமா? நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு தெரியலையா வயன்? என்ன பண்ண சரண்? ஜன்னா, அவள் என்ன பண்ணான்னு சொன்னால் தானே தெரியும். ஏன் வராதமாக கத்திகிட்ருக்க? ஒத்துக்கிறேன், எங்கள் அண்ணா பொறுக்கி தான். ஆனால் இது மாதிரி ஒரு பொண்ணோட அம்மாவுக்கு கால் பண்ணி இவ்வளோ கேவலமாக பேசுகிற அளவுக்குலாம் கிடையாது. இவ பின்னாடி தானே நாக்கு தொங்க போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தா என் அண்ணன் பின்னாடி. அவனாடி வந்தான் உன் பின்னாடி. நீ தானே போன? ஜென்னா 2 பேர்கிட்டையும் மியூச்சுவல் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. நான் மட்டும் ஒன்றும் பின்னாடி போகல. உனக்கு தானே ஆரம்பத்துலேருந்தே அவன் மேலே க்ரஷ் இருந்தது. அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல. நீ போய் அப்ரோச் பண்ணனால தான் அவனுக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சுது. இருந்தாலும் நான் ஒன்றும் நீ சொல்கிற மாதிரி நாக்கு தொங்க போட்டுட்டு தெரிஞ்சிட்டு இல்லை. என்னைக்காவது ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கனான்னு கேளு, இல்லை ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கனான்னு கேட்டுப்பாரு. எனக்கு பிடிக்கும், அது நான் சொல்லியிருக்கேன். அது அவருக்கும் தெரியும். மற்றபடி நீ என்னை எப்படி டிஸ்ரெஸ்பெக்ட், எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கும் போதே உனக்கு இவ்வளோ ஹர்ட்டாக இருக்குன்னா எங்கள் அண்ணாவை நீ ரொம்ப கேவலமாக, அதுவும் எல்லார் முன்னாடியும். அப்போது அவன் எவ்வளோ ஹர்ட் ஆகிருந்திருப்பான். ஜன்னா, பிஃபோர் நீ என்கிட்ட சொல்லியிருக்கல்ல, சோஃபியா பிரேக்கப் விஷயத்தில் அவள் உங்கள் அண்ணனை விட்டுட்டு போனதுனால அவளுக்கு கால் பண்ணி பசங்கள்லாம் கலாய்ச்சாங்கன்னு. அதுக்காக உனக்கு யார் கால் பண்ணி என்ன எளவு பேசினாலும் அது எங்கள் அண்ணன் ஆயிருமா? எது பண்ணாலும் எங்கள் அண்ணா மேலே தான் பழி போடுவியா? ஜன்னா, அது உங்கள் அண்ணா தான், எங்கள் அண்ணா இல்லை. ஆமாம், சோஃபியா விஷயத்தில் அவன் கால் பண்ணி கலாய்ச்சாதான். அதுக்குன்னு நீ வச்சே ஒரு அலிகேஷன் படுக்க வரியா அப்படின்லாம் அவன் ஒன்றும் கலாய்க்கலை. அவன் ஒத்துக்கிட்டான், ஆமாம் நான் தான். ஆனால் இங்கே உனக்காக அவன் கேரக்டரை விட்டு கொடுத்துருக்கான். சரியா? எங்கள் அண்ணன் அப்படி பார்த்ததே கிடையாது. என் விஷயத்தில் கூட ஒன்று கூட விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் நீ சொன்ன காரணத்துக்காக எல்லா பழியும் அவன் மேலே போட்டுட்டு இப்போ வீட்டில் யாருமே பேச மாட்டுறாங்க. உன்னால் நானும் சைனீஸ் மட்டும்தான் இருக்கோம். அப்புறம் என் ஜிம்மன், நீலாம் நல்லா இருக்கவே மாட்டேடி, பொடி. ஜென்னா, ஹே ஜென்னா, இந்த விஷயத்துக்காக எதுக்குடி இவ்வளோ பெருசாக சாபம்லாம் விடுற? நீ சின்ன பொண்ணு தானே, எதுக்கு ஆண்டி மாதிரி சாபம் விட்டுட்டுருக்க? நீ சும்மா இரு ஷெரின். உன் அண்ணாவை இப்படி சொல்லியிருந்தா நீ இதுக்கு மேலே சாபம் விட்டுருப்ப. இவ கூட ஏன் தான் ஃப்ரெண்டாக இருந்தேன்னு இருக்கு. சி, தள்ளி போடி அப்படின்னு வயன் அப்படியே தள்ளிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. வயன் கிரவுண்ட்லேயே உட்காந்து செம்மையாக அழுகுறா. ஷெரின்,
ஷெரின், என்ன ஷெரின் இவன் இப்படி பேசுகிறா? எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனையாச்சு தெரியுமா? நீயே பார்த்தல எனக்கு முத்து கொடுக்காததுக்கு அவன் எவ்வளோ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணான்னு. அப்போ அதெல்லாம் ரைட்டா? அதுக்கெல்லாம் அவன் விடுடி, ஜன்னா பற்றி உனக்கு தெரியும்ல, கிறுக்கு மாதிரி பண்ணுறா. முதல்ல அப்படியே அவங்க அண்ணாவை பற்றி பின்னாடி பேசிட்டு இப்போ பாரு ஒரு சின்ன விஷயம்னதும் அவங்க அண்ணா பக்கம் சாஞ்சிட்டா. வயன், எப்போவுமே நான் உன் பக்கம் இருப்பேன்டி, நீ விடு. இவ்வளோலாம் நினச்சா அழுகாத, வா வா ஹக் பண்ணிக்கோ வா. சரி, எனக்கு ஸ்கூலுக்கு வரைக்கும் பிடிக்கல, எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்கே பாரு, யாருக்காக வரலைனாலும் நீ எனக்காக வா, நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் நீ ஸ்கூலில் இல்லைனா. ஸோ என்ன நினச்சி வா. என்ன சரி, என்னாச்சு? வயன், எதுக்கு அழுதுட்ருக்க? சஞ்சு, ஜன்னா திட்டா ரொம்ப. வயன் பாவம், ஏதோ ஜேகே இந்த விஷயத்தில் எதுவும் பண்ணலையாம், இவ தேவையில்லாமல் பழி போட்டானா. அவளை போய் நக்க சொல்லு. அப்படிலாம் கிடையாது வயன், நான் என் 2 காதால் கேட்டேன். ஜேகே சொன்னான் சைனீஸ் கிட்ட, இது மாதிரி கால் பண்ணி அப்படி இப்படின்னு கூப்பிட்டு அவளை மாட்ட வைடான்னு. என்ன சொல்கிற சஞ்சு? நான் கேட்டேன்டி, என்னை நம்ப மாட்டியா நீ? அப்போ நான் ஃபேக் அலிகேஷன்லாம் வைக்கலல்ல? இல்லடி, உண்மையாக இல்லை சரியா? உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ யாரையுமே அவங்க தப்பு பண்ணாமல் அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன். வா கேன்டீன் போகலாம், நீ என் கூட இருறி. உனக்கு யாருமே வேணாம் வா அப்படின்னு சஞ்சு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே மண்டே ஆகுது, ஜேகே அகெயின் ஸ்கூலுக்கு வரான். அப்போ எல்லோரும் அவன்கிட்ட ஓடி போய் நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அந்த விஷயத்தினால கார்னர் பண்ணாமல். இது ஜேகேக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் ஹீலிங்காகவும் இருக்குது. இங்கே அதை பார்த்துட்டு வயனுக்கு செம்ம கோபம். அப்படியே ஷெரின் கிட்ட, அங்கே பாரு அவன் எவ்வளோ அசிங்கமான வேலை பார்த்துருக்கான், ஆனால் எல்லோரும் ஓடி போய் தூக்கி வச்சு ஆடுறாங்க. என்னடி இவங்க மென்டாலிட்டி? நான் தானே விக்டிம், என்கிட்ட தானே கம்ஃபர்டபுளாக பேசணும். எனக்கு இதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த ஸ்கூலில் இருக்கவே பிடிக்கல ஷெரின். அவனை பாரு, சிரிப்பு வேறு அவனுக்கு. அவன் பண்ண தப்பெல்லாம் தெரியவே தெரியாதுல்ல அவனுக்கு. விடுடி, எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது. ஆளும் மூஞ்சிகளும் இவனுங்கெல்லாம் பெருசாகி நல்லா சாதிக்க போகிறாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஜெயிலில் தான் இருக்க போகிறாங்க. ஷெரின், நீயும் ஜன்னா மாதிரி ஏண்டி பேசுகிற? அவ்வளோ வார்த்தைலாம் வேணாம், விடு. இவங்க மூஞ்சில் முழிக்கிறதே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போகலாம் வா. ஆமாடி நீ வா. அங்கே பாடுறா ஜேகே. யார்ரா? அந்த மயிறு வயனும் அவளோட அல்ல கையும். அது என்ன இப்போ? விடு. ஒருத்தவனதான் பார்த்து ஏதோ பேசிகிட்டு இருக்கா. 2 பேருக்கும் போனான்னு வச்சுக்கோ, மூஞ்ச ஒட்ட வாங்கிட்டு தான் போவாளுங்கன்னு நினைக்கிறேன். டே சைனீஸா, என்ன சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்தேன்? மூடிட்டு வா, போகலாம். போய் பேஸ்கெட் பால் ஏதாவது விளையாடலாம் வா. அவள் மூஞ்சியில் விளையாடலாம்டா. இல்லை, அவள் மூஞ்சியே பேஸ்கெட் பால் மாதிரி தானே இருக்குது, அப்படியே பிடிச்சி அதை வச்சு விளையாடலாமா? ஹலோ, நீங்கள் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, கலாய்க்கிற வேலையை வச்சுக்காதீங்க. என்னடி? என்னடி ஆளு மூஞ்சியும் பெரிய உலகலிக்கியா நீ? சுத்த முட்டு போ. ஒயன், நீ வாடி, இந்த பொறுக்கிங்கிட்ட எதுக்கடி பேசுகிறவ நீ வா. சீ, உன்னை சொல்லிக்கோடி சீன்னு. எதுக்கு எங்களை பார்த்து சீன்ற? நீயே சீ தான் போ. சைனீஸா, அவன் ஒன்றும் சீ கிடையாது. எதுக்குடா இப்படி பேசிகிட்டு இருக்க? விட்டேன், என்னமோ நம்மளுக்கு பண்ணிட்டு போட்டோம், அதுக்கு நீ இப்படியோட பேசுவ? நீ என்னடா போதி தர்மராக மாறிட்ட? அவன் என்ன வேணாலும் பழி போடுவா, நீ என்ன வேணாலும் இழிச்சிட்டே போவியா? நீ வேணா அப்படி போ, என்னால் அப்படி இருக்க முடியாது. சைனீஸாக உன்ட்டு நான் படித்து இந்த 1 வாரம் சொல்லிட்டு இருந்தேன். வேணாம், நீ வா. இன்னொருக்கா பார்த்தானா மூஞ்சி உடச்சிருவேன் நான். அவ்வளோதான் ஜேகே, எனக்கு என்ன கூட விட உனக்கு நீ தாண்டா முக்கியம். நான் போய் அடித்து உடச்சிட்டு வந்துட்டே இருப்பேன். சேர்றா, முடிச்சு வாடா வா அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகே திரும்பி வயனை பார்க்குறான். வயன் அப்படியே முறைக்கிறான் ஜேகேவை. பட் ஜேகே முறைக்காமல் சாஃப்டாக தான் பார்த்துட்ருக்கான். இப்படி பார்த்தா மட்டும் இவன்கிட்ட நான் போய் எப்படி இருக்க, சாரி, உன் மேலே தெரியாமல் பழி போட்டுருவேன்னு சொல்லிடுவேன்னு நினைக்கிறானா? வயன், என்ன மேம் இதுக்கு கூப்பிட்றாங்க? மேம்
நீ மட்டும் வா. ஷெரின், go to your classroom. மேம். என்ன? இணை பிரியாத தோழிகள் போக மாட்டிங்களா? ஓகே மேம். ஒயன், சரி நீ போ, நான் வரேன் என்னன்னு கேட்டுட்டு. ஓகேடி. சொல்லுங்கள் மேம். ஓகே, நீ ஓகேவா இப்போ? ஓகே மேம். சவுண்ட்ஸ் குட். இதே நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த இயர் முடிகிற வரையும் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ 2 பேரும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணலாம்ல? மேம், அதெல்லாம் வேணாம் மேம். நான் யார்கிட்டயும் பேசியிருக்க ரெடியாக இல்லை. ப்ளீஸ். வயன், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய். இப்போ கூட 2 பேருக்கும் கிரவுண்டில் சண்டை வர அளவுக்கு போயிடுச்சு. நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்படியே போனால் சரிப்பட்டு வராது. மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை தான் வரும். நீ போய் ஜேகே கூட்டிகிட்டு வா. மேம், இல்லை, நோ, நான் போக மாட்டேன் மேம். என்னை போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க? அவன் தானே தப்பு பண்ணா. அவன் தானே வந்து என்கிட்ட. மேம், என்ன மேம்? விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை. தப்பு அவனே பண்ணியிருந்தாலும் மன்னிக்கிறது தான் நல்ல குணம். மண்ணாங்கட்டி மன்னிக்கிற குணம். மேம், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எனக்கு விருப்பம் இல்லை. நீ காம்ப்ரமைஸ் பண்ணி போனால் தான் எல்லாமே சரியாகும். எனக்கு தெரியாது. நீ இப்போ போய் கூட்டிகிட்டு வா ஜேகேவை. மேம், ஐ செட் கோ. ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி கையெல்லாம் உதற விடு. அப்போ ஒரு மாதிரி பயந்துட்டே பின்னாடி போனான். பசங்களோட கேங்காக உட்காந்துருக்கான். கேர்ள்ஸு பாய்ஸுன்னு. ஜங்கு கூட பக்கத்தில் அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவளோட எக்ஸ் வேறு உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. ஆனால் அவளுக்கு அது பொசசிவ் கிடையாது. நம்மளை பொறுத்தவரையும் அது பொசசிவ் தான். பட் அவள் அப்படியே கிட்டக்க போகிறா. என்ன இத்தனை பேர் உட்காந்துட்ருக்காங்க. நான் இப்போ போய் கூப்பிடணுமா? இல்லை, நான் கூப்பிட மாட்டேன். வயன், இங்கே நின்று ஒன்று தான் நான் பார்த்துட்ருக்கேன். கோ. மேம், கோ. ஓகே மேம். டேய், இப்போ தானே கிரவுண்டில் கத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த மூஞ்ச பார்க்கக்கூடாதுன்னு. இப்போ எதுக்கிட்ட அவங்ககிட்ட வந்துட்டுருக்கா அவ? ஜேகே, காமார் என்ன? நான் கூட இருக்கேன். உன்னை விட்டு போயிருக்கக்கூடாதுன்னு தோணுது பேபி. உன்னை போய் எப்படிடா அவள் இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்கா? விடு சோஃபி, விடு. டே சைனீஸா, ஒன்றும் நம்மகிட்டலாம் வரல. எங்கேயாவது போவா. நீ அவளே முறைச்சி பார்த்துட்டு இருக்காதடா. டே, இப்போ கூட அவளுக்கு போய் சொம்பு தூக்கு. இப்போ கூட அந்த உதட்டுலேருந்து முத்தம் வேணுமா அவனுக்கு? உன் உதட்டு இருக்குல்ல? இல்லை, குஞ்சு இருக்குல்ல? அதை வெட்டிடுவேன், சரியா? அதெல்லாம் ஒரு உதடாடா. ப்ளீச்சிங் பவுடரு போட்டு தேய்ச்ச மாதிரி இருக்குது. சரி. எப்பட்றா? எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும் போது உனக்கு அந்த பொண்ணை பிடிக்குது. எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா உனக்கும் அவளை பிடிக்காமலே போயிடுது. அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு. உனக்கு பிடிக்காதவங்க எனக்கு எதுக்கு? ஆனால் எனக்கு வாயினை பிடிக்கும்டா. ஸ்டில் என்னமோ பண்ணு. டே, இங்கே தான்டா வரா. அப்படியா? அப்படின்னு ஜேகே பார்க்குறான். வயன் ஒரு மாதிரி மூஞ்சில் கோவத்தோடையே வந்துட்டுருக்கா. பேபி, இப்போ இவத்துக்கு இங்கே வந்துட்டுருக்கா? அவளை திட்டி அனுப்பிவிடு. மறுபடியும் உன் மேலே ஏதாவது பழி போடுறதுக்கு வராளா? ஸோ பேத்தட்டிக். இவளை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஹலோ, என்ன? எதுக்கு வந்துருக்க இங்கே? நான் மறுபடியும் என்ன பழி போடுற? கை பிடிச்சி இழுத்துட்டான்னு கத்த போறியா? சைனீஸாக சுத்த முட்டு உட்கார்றா. என்ன ஜங்குக், உங்ககிட்ட க்ளோரி மேம் பேசணுமா? அதான். எந்த மேமு? க்ளோரி மேம். பேபி, நீ அண்ணியை கூட்டிகிட்டு போ. அவள் போய் சொல்லி மறுபடியும் உன்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு தேவையில்லாமல் நீங்களே கற்பனை பண்ணிக்க வேண்டாம். மேம் கூப்பிட்டாங்க, அதனால தான் பேச வந்தேன். வேறு எதுவுமே கிடையாது. ஜெய், அவளுக்கு திமுற பார்த்தியாடா? ஒரு மாதிரி அந்த முட்டைக்கண்ணை உருட்டிக்கிட்டே உன்னை பார்த்துட்ருக்கா. அப்படி கீழே விழுந்தாதான் விழுகலாம். ஷோ, நான் எதுக்கு வரணும்? எனக்கு எந்த மேமையும் பார்க்க பிடிக்கல. நீ போகலாம். உன்னை கூப்பிட்டு போகலன்னா என்னை திட்டுவாங்க. திட்டு வாங்கிக்கோடி. அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. நீ வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு போய்க்கோ. வா. இன்னும் நாய் மாதிரி வா அப்படின்னு கூப்பிடுற.
இங்கே பாரு, அவன் என்ன உன் கிளாஸ் மட்டும் சஞ்சு அந்த பொட்டையா அவன்? ஆ ஏ ஒயன், அவ்வளோதாண்டி உனக்கு. உனக்கு என்ன சைனீஸ் பிரச்சனை? ஆ உனக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ திட்டிகிட்டே இருக்க. என்னை எவ்வளோ வேர்ட்ஸ் பேசிகிட்டு இருக்க காலையிலேருந்து. அவ்வளோதான் உனக்கு. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? டே அந்த பால் எடுறா. டே எல்லாம் சும்மா இருங்கடா, நான் போயிட்டு வரேன். டே நீ எதுக்குடா போனோம்? நான் போயிட்டு வரேன்றேன்ல. சோஃபி இறி வரேன். ஆமாம் சோஃபிக்கிட்ட இப்போ சொல்லிட்டு தான் அவன் வருவானா? சி, இதுதான் சாக்குன்னு எல்லாம் வந்து ஒட்டிக்கிச்சுங்க போல். எல்லா கலர் செடிங்களையும் ஒன்றா. போகலாமா? வா. மறுபடியும் வாண்டா அவ. நான் விடுங்கடா. டே அவனை பிடிச்சி வைங்கடா சும்மா. வா. என்னவா அந்த க்ளோரிக்கு காலையிலேயே? என்ன பேசணுமா என்கிட்ட? மனுஷனை நிம்மதியாக இருக்க விடாது போல். காலையிலேயே கூப்பிட்டு கத்த போகுது, இப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்படி இப்படின்னு. என்னாடி அவளுக்கு? தெரியாதா? உனக்கு அடி தெரியாது? எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. என்னை வாடி போடின்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம். இப்போ நீ மட்டும் எனக்கு வாப்போன்னு கூப்பிட்ற. அவன் சொன்ன மாதிரி நான் என்ன உன் கிளாஸ்மேட்டா? உன்னை விட 1 வருஷம் பெரியவண்டி. நீ பண்ண வேலைக்கு, நீ பண்ண தப்புக்கு உனக்கு இந்த மரியாதையே ரொம்ப பெருசு. என்ன தப்பு? என்னடி தப்பு பண்ண? அப்படின்னு கோவத்தில் போகிற வழியிலே ஒரு வால் இருக்கும். அதில் அப்படியே அவளை சாய்ச்சி அவள் 2 கையும் அப்படியே வாலோட பின் பண்ணி அவன் ஃபேஸ் அவள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு கத்துறான். எதுக்கு இப்போ இப்படி பண்ணுற? எங்க பாரு, என் கையை விடு. சொல்லு. நான் தான் பண்ணனா அது? நான் பாரு நான் தான் பண்ணனா? எல்லாருக்கிட்டையும் சப்போர்ட் பண்ணுவல்ல, அவன் அப்படி இல்லை அப்படி இப்படின்னு. இப்போ என்னடி ஆச்சு உனக்கு? நான் பண்ணனா? எனக்கு உன்னை பார்க்கவே விரும்பலை. எதுக்கு இப்படி பண்ணுற? என்னை விடு. கண்ணை திறந்து பார்த்து சொல்லு. நான் ஜங்குக் உன் க்ரஷ்ஷடி. நான் அப்படி பண்ணுவேனா? சொல்றி. நான் அப்படி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா? அப்போது நீயே ஒத்துக்கிட்டல்ல? நீ தான்னு இப்போ எதுக்கு வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்க? ட்ராமா? நான் எதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு புரியலல்லடி? நான் பண்ணாததையும் எதுக்காக ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு புரியலல்ல? எனது பண்ணாததா? நீ பண்ணதுனால தான் அதை ஒத்துக்கிட்டேன். ஓ, பண்ணதுனால ஒத்துக்கிட்டேன். சரிடி, அப்படியே நினச்சிக்கோ. ஆனால் ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணுவேன். அப்போ இந்த ஜங்கு கூட இருக்க மாட்டான், சரியா? நான் எல்லாருக்கும் இப்படி இருந்ததில்லை. உன்கிட்ட ஏன் இப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால தான் மறுபடியும் கேட்குறேன், லாஸ்ட்டாக கேட்குறேன். நான் அது பண்ணியிருப்பேனாடி? நீ சொல்லு. உனக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு இருப்பாள்ல, அவளை சொல்லு. எனக்கு உன்னை பிடிக்கல. நான் அகெயின் சொல்கிறேன், நீ தான் இது பண்ணியிருக்க. வேறு யாருமே எனக்கு இது மாதிரியெல்லாம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஓ, நான் எதுக்கு பண்ணணும்? நான் ஏன் அப்படி பண்ணணும்னு நினைக்கணும் உனக்கு? ஏன்னா நான் உன்னை கிஸ் பண்ணல மிச்ச பொண்ணுங்க மாதிரி. நீ என்ன பழி வாங்கிட்ட. இதுக்கு தான் உன்னை ட்ராமா, அந்த ட்ராமா, இந்த ட்ராமாலாம் பார்க்காதன்னு அப்போத்துலேருந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருத்தன் பார்க்க பொறுக்கி மாதிரி இருந்தா அவன் நினச்சது கிடைக்கலனா அவன் இந்த மாதிரி பண்ணிடுவான். அவ்வளோதானடி உன் மைண்ட் செட்டு? அதெல்லாம் தாண்டி அவன் ஜங்குக்கும் தோணலல்ல? என்னை ஒரு ட்ராமா கேரக்டர் மாதிரி தானடி நீ பார்த்துருக்க. அப்படிலாம் இல்லை. தள்ளு, மேம் கூப்பிட்டாங்க, வா. என்னை ஏன் பார்க்க மாட்டேன்? நான் பார்த்து பதில் சொல்ல. ஏன் என்னை பார்த்தா நீ தான் தப்புன்னு உனக்கு உணர்த்திடுமா? அதை பார்க்க மாட்டியா? என்னை நல்லா மேனிப்புலேட் பண்ணுற. குட் ட்ரை. இப்போ வா, இதுதான் லாஸ்ட் அவங்ககிட்ட நான் பேசுறதுன்னு நினைக்கிறேன். வா அப்படின்னு அவள் அப்படியே ஜங்குக்கு தள்ளிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிடுறா. ஜேகேக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு அவள் பின்னாடியே போகிறான். கரெக்டாக ஒரு ஆள் இல்லாத கிளாஸ் ரூமில் அந்த மேம் 2 பேருக்கும் டேபிள் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. மேம், எஸ், வா ஓயன், வந்து உட்கார். வேர் இஸ் ஜங்குக்? பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஓகே மேம்,
ஜேகே வா 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 உட்காரு. என்ன இவனை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? என்ன மட்டும் ஷி. இல்லை பரவாயில்ல, நான் நின்றுக்கிறேன் மேம். இல்லைடா உட்காருடா. ஓகே. என்ன சஸ்பெண்ட் டேஸ்லாம் எப்படி போச்சு வீட்டில்? நல்லா இல்லை மேம், ஒரு மாதிரி கேவலமாக போச்சு. ஓகே ஜேகே புரியுதுடா. 2 பேருக்குள்ளே பெரிய விஷயம் ஆயிருக்கு. 2 பேரும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்களேன். போயன் ஜேகே கிட்டே பேசு. இல்லை மேம், எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இவங்கக்கிட்ட இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஜேகே இப்போ நீ தான் அவளை காம்ப்ரமைஸ் பண்ணணும். சாரி கேள. நீ சாரிலாம் யூஸ்வலாக கேட்க மாட்ட. இருந்தாலும் ஜேகே சாரிடி. என்கிட்ட பேச மாட்டியா? என்ன? வாவ் ஜேகே, சாரி கேட்டியா நீ என்கிட்ட? ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தப்பு பண்ணி மாட்டியிருக்க. சாரி கேட்க சொன்னால் இது என் ஈகோவை ஹர்ட் பண்ணுதுன்னு டயலாக் பேசிட்டு போயிடுவேன். இப்போ என்னாச்சு? 100 தடவை கூட சாரி கேட்பேன் மேம். சாரி வயன், சாரிடி. சாரி 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 மேம். நான் என் கிளாஸ்க்கு போகிறேன் மேம். போதும், நான் போகிறேன். என்ன வயன் உங்ககிட்ட அவ்வளோ மனசு இறங்கி சாரி கேட்குறான். இப்படி சாரி அக்செப்ட் பண்ணிவிட்டு போ மேம். எனக்கு யாரோட சாரியும் தேவையில்லை. என்னை நிம்மதியாக இருக்க விட்டால் போதும். நான் 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 படிக்கணும், நான் போகணும். என்ன ஓயன், வாட் இஸ் திஸ் பிஹேவியர் அகைன்? மேம் 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 இங்கே நோக்குங்க. எதுக்கு இவ்வளோ சீன் போடுறா? வெல்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. வாட்? நான் சீன் போடுறேனா? ஆமாம், நீ தான் போடுற. சரி, காம்ப்ரமைஸ்னு ஒரு பெரிய மனுஷி சொல்கிறாங்களேன்னு வந்தேன். நானும் இறங்கி இறங்கி போகிறேன். நீ ஏறி ஏறி குச்சா என்ன அர்த்தம்? பிடிக்கலனா போடி. சும்மா உட்காந்துட்டு அவன் இப்படியும் இப்படின்னு. பார்த்தீங்களா மேம் என்னோட ரியல் ஃபேஸை? இவன் தான் பண்ணியிருப்பான். ஆனால் என்கிட்ட நான் பண்ணல, நான் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள் மேடம், என்னோட டைமை தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு பையன்கிட்டயா நான் காம்ப்ரமைஸ் ஆகணும்? அதான் பிடிக்கலனா போன்ட்டல்ல, எதுக்கு நின்று கத்திகிட்ருக்க? காது வெளியுது. மேம் நீங்கள் வாங்க, நம்ம பேசலாம். நான் போக தான் போகிறேன் ஜேகே. பட் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் போனதுக்கப்புறமா என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறது, என்னை பார்க்குறது, கல்லை வச்சு அடிக்கிறது, ப்ளஸ் சைனீஸா அவனை விட்டு பேச வர சொல்கிறது, இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஐயோ உனக்கு அவ்வளோ சீன் இல்லை சரியா? அப்படிலாம் நீ சொல்லலைனாலும் எனக்கு பண்ணணும்னு தோணவே இல்லை. இப்போ நீ சொன்னனால இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு தோன்ற. மற்றபடி நான் உங்ககிட்ட கூட வரமாட்டேன், கிளம்பு. மேம் கூப்பிட்டு வச்சே நான் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, இதுக்கு தான் சொன்னேன் கூப்பிட வேணான்னு. இப்போ காலையிலேயே என்னோடய மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சு. போடி, எதுக்கு எங்கள் மேமை திட்டிகிட்டு இருக்க? இது போ மேம், துரத்தி விடுங்க. போயன் சரி ஓகேடா, சாரி. நீங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸ்லாம் ஆக வேணாம். பட் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் போடாமல் இருங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் இவன் மூஞ்ச பார்க்க கூட மாட்டேன் மேம். நானே ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்க மாட்டேன், போடி. மேம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கோவமாக வெளியில் போயிடுறா. இவெல்லாம் ஒரு ஆள். ஆளும் மூஞ்சியும் பாரு, எந்த அவன்கிட்ட பேசினேன்னு இருக்குது. இதில் நடிப்பு வேறு. என்ன அங்கே அப்படியே வாலில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணியிருப்பேனா? நீ தாண்டா பண்ணியிருப்ப. நீ தான் பண்ணியிருப்ப. இவகிட்ட ஏன் பேசணும் பார்த்தோன்னு இருக்கு. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. வயன், செஞ்சு வந்துட்டியா? செஞ்சு எனக்கு தலைலாம் வலிக்குது. எனக்கு அவ்வளோ கோவம் வருது செஞ்சு. எனக்கு யாராவது கட்டிக்கணும் போல இருக்குது செஞ்சு. வா என்ன கடி வா செஞ்சு அப்படின்னு அவன் வயனை அப்படியே டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறான். செஞ்சு எனக்கு கோவமாக வருது செஞ்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை செஞ்சு இந்த ஸ்கூலில் இருக்கிறதுக்கு. எப்போ போகலான்னு இருக்குது. நான் பேசாமல் இந்த இயரோடு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஸ்கூல் ஜாயின் ஆயிடுறேன். இந்த இயரோடு அவன் போயிடுவான்டி. என்னாச்சு உனக்கு? அவன்தான் உள்ள பெரிய புடுங்கி மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஏதோ நான் ரொம்ப சீன் போடுறேன்னா, என் மூஞ்சிலே நீ முழிக்க மாட்டானா,
ஐயோ எனக்கு ஏன் தான் பேசணுன்னு இருக்குது. ஐம் சாரி சஞ்சு. உனக்கு இப்போ தான் புரியுது ஒரு டைமண்டோட வேல்யூ. எவ்வளோ நாள் அவன் புதுசாக வந்ததை நான் கழட்டி விட்டுட்டு அவன் கூட ஊர் சுற்ற போயிருப்பேன். இப்போ பார்த்தியா? அதுதான் பட்டாதான் தெரியுது. எனக்கு ஒரு மாதிரி இந்த புக்கெல்லாம் படித்து ஒரு மாதிரி கெத்தாக இருக்க பசங்க தான் சொல்லிட்டு அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இப்போ தான் தெரியுது, இந்த மாதிரி ஒரு பர்சன் கூடலாம் லைஃப்லாம் லாங் வாழ முடியாதுன்னு. இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஜங்கு கரெக்டாக வெளியில் வரான். நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, கொட்டவுளே இப்போ தான் நான் இங்கே வரணுமா? என்னமோ எவனையும் கட்டி பிடிச்சிட்டு போகிற, இல்லை என்னமோ பண்ணிட்டு போகிற. உன்ன என்னடா? ஜேக்கி, சோஃபி என்னாச்சு? ஆர் ஓகே? என்ன பண்ணாங்க? பேச சொன்னாங்க, பேசி பார்த்தேன். ரொம்ப சீனை போட்டா, அதான் பொடி மயிருன்னு கத்தி விட்டேன். தட்ஸ் மை பாய். சோஃபி என்ன அப்படி நின்று தான் பேசிகிட்டு இருப்பியா? கட்டிலாம் பிடிக்க மாட்டியா? ஜேகே எகைன் நீ எனக்கு கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஜேகே அப்படின்னு அவள் ஜங்குக்கு இதான் சாக்குன்னு சொல்லி நல்லா கட்டி பிடிச்சிக்கிறா. நீங்கள் திரும்பி கேஷுவலாக பார்த்தா ஜேகே, என்ன திமிரு இவனுக்கு. நான் சஞ்சுவை கட்டி பிடிக்கிறேன் ஜென்யூனா, ஆனால் இவன் வேணும்னே அந்த பொண்ணை எனக்கு ஜலஸ் ஆகணும்னு நினைக்கிறானா? ஓ மை காட், வாட் அ ஃபன்னு கேரக்டர். எனக்கு சஞ்சு அவனை பாரு எவ்வளோ சீப்பாக பண்ணிகிட்ருக்கான்னு. நீ அவனை கண்டுக்காதடி சரியா? அவன் தான் ஒரு ஆள். வா பேபி, நம்ம கிளாஸ் போய் ஃபன் பண்ணலாம் சரியா? ஜன்னா வேற என்கிட்ட பேச மாட்றா. அவெல்லாம் ஒரு மயிறு, அவங்க அண்ணன் மாதிரி தான் அவளும் இருப்பா. நீ வா, உனக்கு சரின்னு இருக்கோம், நான் இருக்கேன். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ சஞ்சு. ஐ டோன்ட் டிசர்வ் யூ. யூ டிசர்வ் மீடி. இப்போதுலேருந்து புதுசா சரியா? ஓகே போகலாம் அப்படின்னு ஒரு மாதிரி முடிய ஒதுக்குற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அவளும் போகிறா. என்னை பார்க்க வேணான்னு சொல்லிட்டு நீ எதுக்கடி இப்போ நான் பார்க்குற? ஜேகே இல்லை உன்னை சொல்லடி, வா கிளாஸ் போகலாம் அப்படின்னு அவனும் கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே நைட் ஆகுது. ஜங்குக்கும் சைனீஸும் ஒரு ரோட்டு வழியாக ஸ்மோக் பண்ணிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. டே ஜேகே என்னடா? எல்லோரும் இருக்கோம்ல, இப்போவும் என் மூஞ்ச சூத்தில் வச்சுருக்க. அதை மறந்து தான் தொலைய. அவெல்லாம் வர்த்தே கிடையாது. உனக்கு எவ்வளவோ லைனில் நிற்கிறாங்க அப்படியே பியூரா. இந்த ஃபேக்கான பொண்ணை போய் நினச்சிட்டு மூஞ்ச அப்படி வைக்காத சிரி. இல்லை சைனீஸா, நீ நான் அவ்வளோ சாரி கேட்குறேன்டா. அப்படியே சீன் அந்த அம்மா அப்படியே காது மேலே இப்படி முடிய ஒத்துக்கிறது ஒரு மாதிரி. அதை நான் பண்ணவே இல்லைடா. ஆனால் பார்த்தியா அவளுக்கு சீனை? டே எனக்கு புரியுதுடா ஜேகே, விட்றா இன்னைக்கு பார்த்தல ஸ்கூலே நம்ம பக்கம்தான். எப்படி ஓடி வந்தானுங்க நம்ம பசங்க. நம்ம பிள்ளைங்க போதுண்டா நம்மளுக்கு. பொண்ணுங்களாம் இப்படி தான், எதுவுமே தெரியாது, இவன் தான்னு குதிப்பாளுங்க. அதுக்கு தான் நல்லா லவ்வே பண்ணுறதில்ல. இல்லை அது நான் இல்லைன்னு அவளுக்கு தெரியணும். கண்டிப்பாக அது வேறு எவனோ தான் பண்ணியிருப்பான். அவனை கூப்பிட்டு போய் அவன் முன்னாடி நிறுத்தணும். இனி நான் சாரி கேட்கும் போது ஒரு சீனை போட்டால, நான் அது பண்ணலான்னு தெரிஞ்சதுமே அப்படியே கில்ட் ஆகணும்டா, தலை குனியணும். ஜேகே சாரி ஜேகே, நீ அது பண்ணலை, நான் மேலே தெரியாமல் பழி போட்டுட்டேன்டா அப்படின்னு அவன் சொல்லணும்டா. அப்போ நான் அப்படியே கண்டுக்கக்கூடாது, ஏச்சி போடி அப்படின்னு போகணும். எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. டே நண்பா, ஆமாடா நீ பண்ணலன்னு அவனுக்கு தெரியும் போது அப்படியே மூஞ்சி வேறு மாதிரி போகும்ல. அப்போ வந்து சாரி கேட்கும்போது நம்ம ஒத்தா போடின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கண்ணாடி போட்டு போகணும். ஆமாம், என்ன பண்ணலாம்? எதுவும் பண்ண தேவையில்ல. அவளுக்கு தான் நிறையா நம்பர் ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தால, அவகிட்டே கேட்கலாம். இப்போ என்ன உனக்கு அவளை பார்க்கணும், அதான் அவள் டியூஷன் வழியா. டே ஜெயே, பார்த்தியா உன் புத்திய? டே சைனீஸா, அப்படிலாம் கிடையாதுடா. அவன் மூஞ்சியை நான் பார்க்க வரேன். எனக்கு தேவை அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவள் கில்ட்டு மூஞ்சியை பார்க்கணும். அதுக்கு தான் வந்தேன். நீ நடத்துடா டே. அவள் டியூஷன் வழியாக இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா? டே ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி. சரி எல்லாம் டியூஷன் முடிஞ்சு வெளில வராங்க பாரு. கலர் கலராக பர்ஃபீஸ். ஐயோ எல்லோரும் என்ன தான் பார்க்குறாளுங்க.
இதுக்கு தான் வெளிலையே வர்றதில்ல. முக்கியமாக பொண்ணுங்க இருக்கிற இடத்துல வெளிலையே வர்றதில்ல. வீட்டுக்கு போய்ட்டு வச்சு சுற்றி போடணுன்ற சைனீஸா. டே அவ வரா. ஆ ஆமாம், கூட பற்றியா? இவளுக்கெல்லாம் ஸ்கூலில் ஒரு ஆள், ரோட்டில் ஒரு ஆளுன்னு வச்சுருப்பா போல். டே அது சஞ்சுடா, அவனை தான் சொல்கிறேன். அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு என்னமோ அவன் மேலே தான்டா டவுட்டாக இருக்குது. சஞ்சு என்ன? என்னமோ சொல்லணுன்னு சொன்னேன். டே நம்ம போய் பானிபூரி சாப்பிட்லாமா? அந்த டெக் பார்க் கிட்ட. அவ்வளோ தூரமா? எந்த டைம்லையா? நான் வரல. என்னடி? உங்கள் வீட்டிலலாம் நான் பெர்மிஷன் கேட்டுட்டேன், போகலாம் வா. பானிபூரி சாப்பிடலாம் எனக்கு இப்போது மூடு இல்லைடா, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி அப்போ பாருக்கு போகலாமா? பாருக்கா? இப்போ வா. உண்மையாவா சஞ்சு? உண்மையாக தான் கேட்குறேன். நீ ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கல போகணுன்னு. ஆமாடா, எனக்கு ஆசையாக இருக்குது. பாரேன், இன்றைக்கி நீ அவுட்ஃபிட் கூட சூப்பராக போட்டு வந்திருக்க. சரி அப்போ கூட்டிகிட்டு போறியா? போனால் கப்பலாக தான் போகணும். ஏன்? அங்கே வேலண்டைன் வீக் வருதுல்ல, அதனால் கப்புள்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, நீயும் நானும் லவ் பண்ணுறேன்னு தான் சொல்லணும். வேணாண்டா, வீட்டுக்கு போகலாம். ஏய் சொல்ல மாட்டியா? அது எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சரி போகலாம். பைக் கொண்டு வந்திருக்கியா? ஓ உனக்காக டியூக். சரி ஓகே கிளம்பலாம் வா. என்னடா பைக்கில் ஏறி போகிறா? டே வாடா, பைக்கில் உட்காரு வா, நம்ம பின்னாடியே போகலாம். டே இது எச்சத்தானடா. வரேனா வா. உன்னை விட மாட்டேன்டா, நான் வரேன்டா அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறான் வயன் பின்னாடியே. ஸோ சஞ்சுக்கிட்ட நீங்கள் சிரித்து பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஆப்போசிட்டில் ஜங்குக்கு அப்படியே வரான், ஐ மீன் இந்த பக்கத்தில். மச்சான் டேய், பிச்சைக்காரனுக்கு வந்த மறுவாழ்வை பார்த்தியா? பார்க்குறேன்டா ஜேகே, தோ லைவாக பார்த்துட்டு இருக்கானே. ஜங்குக்கு எப்படி இங்கே வந்தான்? சஞ்சு இவன் வந்துக்கிட்டு இங்கே? எனக்கு என்ன தெரியும்? இந்த பொறுக்கி பசங்க கூட நம்ம எதுவும் பிரச்சனை வச்சுக்க வேணாம், நீ வீட்டுக்கு விடு. எதுக்கு வீட்டுக்கு போகணும்? நீ ஆசைப்பட்டுட்ட, போய் தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக தருவாங்கடி. ஐயோ சரி அப்போ ஃபாஸ்ட்டாக போ. அவனுங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கானுங்க, எதுக்கு வரான் இவன்? டே ஜெகே சீக்கிரம் போடா போடா போடா. எதுக்கு இப்படி எங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க? உன் பின்னாடியா? பாத்தியா நீ? ஏய் மூடிட்டு போடி. நாங்கள் ஏன் போகணும்? நீங்கள் போங்க, அந்த சைடு இருக்குல்ல அந்த ரோடு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, எங்கள் கூட வந்துட்டுருக்காதீங்க. உங்கள் அப்பம் போட்ட ரோடு அடியுது. பேசுகிறத பாரு. என்ன பிரச்சனை உனக்கு? போ. சஞ்சு சஞ்சு நீ ஒரு இடத்துல நிறுத்து சஞ்சு, அவனுங்க போட்டும். சரி சரிடி. டே ஜெகி நீயும் நிறுத்தடா. டே நிறுத்தடா. இப்போ நீ எதுக்கு வண்டி நிறுத்தின? ஹலோ, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏய் நான் எதுக்கோ நிறுத்துவேன், உனக்கு என்னடி ப்ராப்ளம்? வந்துட்டா அரையங்குறையமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. சிப்போ, நாங்கள் நிறுத்தினதுக்கப்புறம் தான் நீ நிறுத்தின, நான் பார்த்தேன். அதுக்கு உன் பின்னாடி இப்படியே அழகு பிடிச்சிட்டு வரேன்னு நினப்பா? அவ்வளோ அழகெல்லாம் இல்லடி, நீ சீனை போடாத சரியா? காலையில் தானே சொன்னேன் மூஞ்சில் முழிக்காதன்னு. ஐயோ டே சைனீஸா, எப்படியோ இவன் மூஞ்ச பார்க்கறதுக்கு தான் அலையிறாங்க சொல்கிறாடே. ஏ குள்ள அந்த சைட் போடி. என்ன ஊர் சுற்றிட்டுருக்கியா? இதுக்கெல்லாம் உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் சரியா? இப்படி அசிங்கமாக போகிறதுல ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்ன ஃபாலோ? டிஜேகே ஐஸ்வர்யா ராய் மாதிரி பிஹேவ் பண்ணுறாடா, சொல்லி புரிய வைடா, இவெல்லாம் வர்த்து இல்லைன்னு. டேய் தல்றா. உன்னெல்லாம் ஃபாலோ பண்ணல சரியா? எனக்கு சுச்சு வந்துச்சு, அதான் அடிக்கலான்னு நிறுத்தினேன். நீ ஏன் நிறுத்தின? எனக்கு சுச்சு வந்தது உனக்கு சுச்சு வருதா? நீ நிறுத்ததுக்கு முன்னாடியே நாங்கள் நிறுத்திட்டோம். ஒயன் நீ வா, நம்ம போகலாம். அவங்க குடிச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன்.
ஆ கூப்பிட்றான் பாரு உன் ஆள். போ போய் நல்லா டான்ஸ் ஆடு சரியா? நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன? ஆ அதான் அதான் என்னமோ பண்ணு அவன் கூடயோ சேர்ந்து, எனக்கு என்ன? ஆ அதான். ஏ நீ வா என் வா போதும். ஆளும் மூஞ்சியும் பாரு சஞ்சு, வேணும்னே பின்னாடி வந்துட்டு அங்கேயும் நிறுத்திட்டு, சஞ்சு நீ பைக் எடு, கண்காணாத இடமா போயிரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏறி உட்காடுறீங்க. ஜங்குக்கும் சைனீஸும் டே 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 வாடா 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 ஏறுறா ஏறுறா சைனீஸா ஏறுறா டே. ஷோ இவ பின்னாடி போகிறதுக்காடா இவ்வளோ சீனை போடுற, இருறா ஏ சீக்கிரம் ஏறுறா. ஆ நீ சீக்கிரம் போ சஞ்சு அப்படின்னு வயன் என்ன தான் சஞ்சு கூட போனாலும் ஜங்குக்கு வரானான்னு பார்த்துட்டே இருக்கா பின்னாடி பின்னாடி திரும்பி. ஸோ காணோம் பின்னாடி காணோம். ஆ வரலையாடி? ஆ இல்லை வரல. சனினுங்க தொலைஞ்சுது விடு. எப்படி பண்ணுறானுங்க பாரு, இப்போவே இப்படி பண்ணுறாங்கன்னா பெருசானா ஐயோ பயமாக இருக்குது. சரி வந்துருச்சா? வந்துட்டோண்டி. அவனுங்க குடிச்சிருக்கானுங்க, எந்த பிரச்சனையும் பண்ண வேணான்னு. நாளைக்கு ஸ்கூல் போனாலும் நீ இதெல்லாம் கேட்டுக்காத்த. ஏன் நான்லாம் கேட்டுக்க மாட்டேன். போகலாமா உள்ள? போகலாமே அப்படின்னு கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே 2 பேரும் அலோவ் பண்ணிடுறாங்க. எப்படியா இருக்கும் கிளப்பு? ஆமாடி நான் நிறைய டைம் வந்திருக்கேன் தெரியுமா, இங்கெல்லாம் எனக்கு ஃபுல்லாக விஐபி ஆசஸ் தான். அப்போ ஏன் இப்போ கூட்டிகிட்டு வர? இவ்வளோ நாள் நீ ஜேகே கூட சுற்றிட்டு இருந்தால, நான் என்ன லவ் பண்ணிகிட்டு இருந்தானா? க்ரஷ்ஷாக இருந்தான் அவ்வளோதான். இப்போது உனக்கு க்ரஷ் இல்லைல்ல அவன்? சேச்ச இல்லை அப்படின்னு அப்போது ஒரு மாதிரி முடிய ஒதுக்குற மாதிரி என்ட்ரன்ஸே பார்க்குறீங்க. ஏன் அங்கேயே பார்த்துட்ருக்க? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. போகலாமா இல்லை டான்ஸ் ஆடலாமா? டே மச்சான் இந்த கிளப் தான்டா. என்னடா லவர்ஸ் மட்டும்தான் அக்செப்டுன்றிருக்கு. என்ன பண்ணலாம், போயிடலாமா? நீ சைனீஸா என்னடா? வா பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு விட்றேன் வா. ஏ ஜெகி விடு, வாடா லிப்ஸ்டிக் போட்டால் அப்படியே பொண்ணு மாதிரியே இருப்படா வா. நான் ஒன்றும் அப்படிலாம் இருக்க மாட்டேன் ஜெகே, வாடா வாடா. டே வேணாண்டா, தோ அந்த 2 பொண்ணுங்க நம்மளை தான் பார்க்குதுங்க. தேங்க் காட். பேபிஸ் வரீங்களா? உள்ளே போகலாம். பட் எங்ககிட்ட மணி இல்லை. எங்ககிட்ட நிறைய இருக்குது. ரியலி? ஓகே பார்த்தியா பணம் இருக்குன்னு சொன்னது எப்படி பல்லு லீராளுங்கன்னு. சரி போகலாமா அப்படின்னு ஜேகே கையை பிடிச்சிட்டு ஒரு பொண்ணும் இவன் கையை பிடிச்சிட்டு ஒரு பொண்ணும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே மச்சான் இருக்கா அவ? உன்னை பார்த்தா நம்பர் கேட்க வந்த மாதிரி தெரியலையேடா. கூட்டிகிட்டு போய் ஐயோ அவள் அப்படியே பண்ண விட்டுட்டாலும் சீனா போடுவா. அப்போ நீ பண்ணுவ போய். டே நம்பர் கேட்க தாண்டா வந்துருங்க. எங்கே? ஒயன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க, ஒரு 5 minutes இரு நான் வந்துடுறேன். என்ன? ஓகே நான் இந்த ட்ரிங்க்கெல்லாம் ட்ரை பண்ணவா? உண்மையாவாடி? நிறையா இருக்குது பாரு. பண்ணுறேன்டா இன்னைக்கு ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். ஓகே உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு என்ன? தேங்க்யூ. மிஸ்டர் நம்ம ட்ரிங்க் ட்ரை பண்ணலாமா? சரி வா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஒயனை பார்த்துட்றான். அவளை கூட்டிகிட்டு அங்கே போய் நிற்கிறான். அப்போ ஒயன் ஜேகேவை பார்க்கவே இல்லை. அந்த ட்ரிங்க்கே சாப்பிட்லாமா வேணாமான்னு ஒரு மாதிரி நல்ல மனசாட்சியும் கெட்ட மனசாட்சியும் பேசிகிட்டு இருக்கு அவளுக்கு. இது சாப்பிடலாமா வேணாமா? இந்த பழக்கம் எதுக்கு உனக்கு? ஒரு தடவை ட்ரை பண்ணால் தப்பு இல்லையே. சரி ஒரே ஒரு தடவை, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஆமாம் ஒரு தடவை குடித்தா எந்த தப்பும் இல்லையே, ஹெல்த்துக்கும் எதுவும் ஆகாது. ஆமாம் ஐ நோ வாட் டு டூ. குடிக்கலாமா வேணாமா? வேணாம் குடிக்காதடி. அப்படின்னு குனிஞ்ச அவளோட இடுப்பை பார்த்தா இடுப்பை சுற்றி ஒருத்தவங்க கை டைட்டாக பிடிச்சிருக்கு. பின்னாடி யாரோ நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிருக்காங்க. ஜேகே? நானே தான். என்ன எங்கே வரைக்கும் வந்துட்ட நீ? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? தள்ளு. குடிக்க போறியா? ஆமாம்
குடிக்கக்கூடாதுனோ? ஏன் ஏன் நான் குடிக்கக்கூடாது? அப்போ ஜங்குக்கு அப்படியே திருப்புறான் அவளை. திருப்பி அந்த டேபிளோடு அவளை அப்படியே லாக் பண்ணுறான். பின்னாடி இருந்து பார்த்தா அவனோட பாடி மட்டும்தான் தெரியுது. ஏன்னா அவன் பாடியை வச்சு ஃபுல்லாக வாயினை மறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். எங்கே பாரு, தேவையில்லாமல் எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்க? உன் பின்னாடிலாம் நான் ஒன்றும் வரலையே. இந்த பாரு நல்லா இருந்தது, கொஞ்சம் மொக்கையா, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா நீ குடிக்கலாமா வேணாமா நின்றுட்டுருக்க. சொல்கிறேன் குடிக்காத. அது சொல்ல நீ யார்? இது என் வாழ்க்கை, நான் குடிப்பேன். நோ, குடிக்காத. என்ன பிரச்சனை உனக்கு? நான் தான் சீன் போடுறேன்ல, எதுக்கு வந்த இங்கே? போ தள்ளு. ஏன்னா நம்ப முடியலையா? டக்குன்னு பின்னாடி வந்தது நின்றுட்டு. அதனால தான் உன்னால் பேசக்கூட முடியல போல். நான் குடிப்பேன். நோ, குடிக்கக்கூடாது. நோ. ஜேகே, சொல்லுடி. நான் குடிக்கிட்டா? நீ பே பண்ணிடுவல்ல? குடி, தாராளமாக குடி, எவ்வளோ நாளும் குடி. அது யார்? சும்மா வெளியில் நின்றுட்டு இருந்தாளுங்க. அதான் உள்ள கப்புள்ஸ் மட்டும்தான் அலவுடுன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்துட்டோம். அவங்க மட்டும் குடிக்கலான்னு அலோவ் பண்ணுற, நான் ஏன் குடிக்கக்கூடாது? அவன் எப்படி வேணாலும் போட்டோம், ஆனால் நீ குடிக்காது. நான் குடிப்பேன், தள்ளு. குடிக்காத. குடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாதுடி. என்ன? போ, இங்கேருந்து போனால் சஞ்சுவை கூப்பிடுவேன். யாரை வேணாலும் கூப்பிடு, குடிக்கக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் எனக்கு தான் வச்சுருக்காங்க, நான் குடிப்பேன். குடிக்கக்கூடாது. என்ன பிரச்சனை அதில் உனக்கு? பிரச்சனை தான், குடிக்காத. என் கூட பேசாதுன்னு சொல்லியிருக்கான்ல. குடிக்காதடி. சேக்கே விடு அப்படின்னு அவன் அப்படியே ஒத்த கையாலே அவள் 2 கையும் பிடிச்சிட்டு அவளுக்கு வச்சுருந்த ட்ரிங்க்கெல்லாம் எடுத்து மடக்கு மடக்குன்னு அடிக்கிறான். சேக்கே, இப்போ எப்படி குடிப்ப? ப்ரோ, இந்த பொண்ணுக்கெல்லாம் அது கொடுக்காதீங்க. வந்து கேட்டால் அந்த 7-அப்பு, இந்த மாசா ஐஸ்கிரீமு, அது ஏதாவது கொடுங்க. இதெல்லாம் வேணாம். அவன் சொல்கிறான்னு நீங்கள் கேட்காதீங்க. எனக்கு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் வேணும். எப்படி நீங்கள் என் ட்ரிங்க்கை அவனுக்கு ஹலோ பண்ணலாம்? கொடுங்க. நான் சொன்னால் நீங்கள் செய்வீங்களா ப்ரோ? கொடுக்க வேணாம். நல்லதில்லை. கொடுங்க, வேணும். கொடுக்கக்கூடாது. மேம் சாரி மேம், சார் சொல்லிட்டாரல்ல. நோ மேம், சாரி. இரு, நீ யார் கேட்டு வாங்கி தரதுக்கு? நான் போய் என் சஞ்சுவை கூட்டிகிட்டு வருவேன், அவன் எனக்கு வாங்கி தருவான் அப்படின்னு அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு சஞ்சு கிட்டே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே மறுபடியும் அந்த ட்ரிங்க் எடுத்து ஒரு மாதிரி குடிச்சிட்டே டேபிளில் சாஞ்சிட்டே அவன் லிப்பை அப்படியே கடிச்சிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். சஞ்சு, என்ன ஓயன்? குடிச்சியா? அது அங்கே அப்படின்னு பார்க்குறீங்க. ஜேகே உங்களே அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கான் வச்ச கண்ணு வாங்காமல். அது அது வந்து என்ன? ஒன்றும் இல்லை. சரி வா, டான்ஸ் பண்ணு வா. செம்ம பாட்டுடி, வா. ஓகே, டான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டே அப்பப்போ ஜேகேவை பார்க்குறா. ஜேகே அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அவளவே பார்த்துட்ருக்கா. ஒரு மாதிரி கண்ணு ஃபுல்லாக லவ்வோட. அவளுக்கு அது ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது, ஏதோ புரியுது. ஆனாலும் ஒரு மாதிரி வெளியில் சொல்லிக்காமல் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. காலையில் கத்துறாளுங்க, எப்போ முழுங்குற மாதிரி பார்க்குறாளுங்க. என்னடி இப்படி பார்க்குற என்ன? டே சைனீஸா, நீ எப்படா குடிக்கலான்னு வந்த? அந்த சனியங்கிட்ட என்னை விட்டு என் முதட்ட பிடிச்சிட்டு விடவே இல்லைடா. என்னை அவள் என்ன பண்ண பார்த்தா தெரியுமா? டே அதெல்லாம் விடுறா. அங்கே பாரு, பையனை பாரு நல்லா. என்ன அவகிட்ட என்ன? என்னை பார்க்குறாளான்னு பாரு. அடிக்கடி திரும்பி திரும்பி. இரு. ஆமாம் மச்சான், உன்னையே தான் பார்த்துட்ருக்கா டான்ஸ் ஆடிட்டு.
ஸோ என்னமோ ஆகுதுடா, எனக்கு லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆ என்னடா அப்படியே தான் வீரவசனம்லாம் பார்த்துட்டு இருந்த? நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா அவளை. டே ஜெகே, இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? தெரியல, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, ஒரு மாதிரி காதலில் விழுந்த மாதிரி. சோஃபி அவளுங்க அவகிட்டையும் இப்படி இல்லை, இருந்ததே கிடையாது. என்னால் ஏதாவது சொல்லும் போது அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்ன பண்ணாலும் இவ பின்னாடி போய் பிச்சை எடுக்கணும்னு தோணுதுடா, காலில் விழுகணும்னு தோணுது. அங்கே பாருடா, என்னை பார்க்குறத பாடுறாடே. ஆமாம் மச்சான், இந்த பொண்ணுங்களே இப்படி தான். என்ன தப்பு பண்ணாலும் ஒரு பார்வை பார்த்து பையனோட மனசை கலைச்சிருவாளுங்கடா அப்படின்னு 2 பேரும் அப்படியே வயனையே பார்த்துட்ருக்காங்க. ஹே வயன், என்னடி? நீ ஓகே தானே? நான் ஓகே தான். நான் ஏன் ஓகே இல்லாமல் போகணும்? நான் ரொம்ப ஓகேவாக இருக்கேன் அப்படின்னு அப்போவும் அப்படியே ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கான். ஓகேடா, அந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபைனலுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். லவ் யூ லாட்ஸ், பாய்.